அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த பதிவில் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு, இந்த ஆடி மாதத்தில் வரும் சிறப்பான தினத்தில் நம்ம முறையாக என்ன சிறப்பான வழிபாடை எப்படி செஞ்சால் நமக்கு நல்லதாக கிடைக்கும் பலன்கள், மேலும் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நீங்குமா இல்லை நிலைக்குமா அப்படிங்கிற அனைத்து தகவலையுமே நம்ம இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கோம். முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த விருச்சிக ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனாலையும் விருச்சிக ராசியில் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களுமே இருக்குங்க. இவங்களுக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரிங்க, அந்த கஷ்டங்கள் அனைத்தையுமே அவங்களா எப்படி சரியாக முறையாக அதை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இவங்ககிட்ட இருக்கும். அந்த விஷயங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே இவங்க நீக்கிடுவாங்க. எப்படி பதுங்கி புலி பாயுதோ அதுபோல் இவங்களது கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய வல்லமை தானாகவே இவங்க அமைச்சுக்குவாங்க. பூமிக்காரகனோட செவ்வாய் இவங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால இவங்க மேலே சிறிய அளவிலான சொத்துக்களாவது கட்டாயம் இருக்குங்க. இவங்களோட ராசிக்கு ருண ரோக சத்ரு ஸ்தானமாக 6ஆம் இடத்தோட அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால பலருக்குமே கொஞ்சம் ரத்த அழுத்தம் முடி உதுதல் போன்ற பிரச்சனை கட்டாயம் இருக்குங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் கஷ்டம் துன்பம் எல்லாம் வந்திருக்கும். அது ஏன்னு பார்த்தா இவங்களுக்கு வருகின்ற முன்கோபத்தால் தாங்க. இவங்களுக்கு கோபம் வந்துட்டால் மற்றவங்களை அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது கூட யோசிக்காமல் டக்குன்னு கோபப்பட்டுருவாங்க. இதன் விளைவுகளை பற்றிலாம் இவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் இவங்களோட நடை உடை பாவனைலாம் பார்த்தா கொஞ்சம் கம்பீரமாக இருக்குங்க, மற்றவங்களை பயமுறுத்துகிற மாதிரின்னு கூட சொல்லலாம். இதை வச்சு தான் இவங்க கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருக்காங்க வாழ்க்கையை. மேலும் கோபம் படுறதை குறைச்சிட்டா அவங்களது வாழ்க்கையில் இருந்த இன்னல்கள் எல்லாமே போகுங்க. விருச்சிக ராசியில் இருக்கவங்களுக்கு நியாயம் அநியாயம் எது, அதை எப்படி சரியாக முறையாக பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு தெளிவாக எடுத்துரைக்கும் ஆற்றல் இவங்கக்கிட்ட இயல்பாகவே இருக்குங்க. ஆனாலும் சரி இவங்கக்கிட்ட குறும்புத்தனம் விஷமத்தனம்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படிங்கிறதுல இவங்களோட கவனம் அதிகமாக இருக்கும், பிடிச்ச பொருளை அடையணும் அப்படிங்கிறதுல எல்லாமே. மேலும் எந்த ஒரு பொருள் பிடிக்காதோ அதை கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்ககிட்ட நிறைய இருந்தால் கூட அதை பெரிதுபடுத்தாத குணம் இவங்ககிட்ட இருக்குதும். எவ்வளவு கம்பீரமாக இருந்தாலும் சரிங்க, இவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னு சொல்லிட்டா அப்பாவி போல இருப்பாங்க, அப்படி வச்சுக்கலாம். அப்பாவி மாதிரி அந்த காரியத்தை சாதிக்கணுன்றது மாதிரி இருக்கும். அதாவது பிடிவாத குணம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்குங்க. பிறருக்கு எதையும் கொஞ்சம் விட்டு கொடுக்கறதுக்கு தயக்கம் காட்டுவாங்க. இது கொஞ்சம் நல்லது தாங்க. இருக்கிற எல்லாமே கொடுத்துட்டு தான் இப்போ ரொம்பவும் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் இருக்காங்க. மேலும் அதுக்குன்னு ரொம்பவும் கொடுக்காமலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சமாவது கொடுக்கணும். பிடிவாத குணத்தை குறைச்சிக்கோங்க. இது ரொம்பவும் நல்லதாக அமையும் உங்களது வாழ்க்கை தரத்தை மேன்மேலும் உயர்த்துவதற்கு. இவங்களை அவ்வளோ சீக்கிரமாக யாரையுமே ஏமாற்றிட முடியாதுங்க. மற்றவங்களோட தவறு செய்கிறாங்க இல்லையா, அதை வன்மையாக கண்டிக்கக்கூடிய குணம் இவங்ககிட்ட இருக்கும். மற்றவங்களோட குற்றங்களை சரியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்களுக்கு துப்பறியும் தொழிலெலாம் திறமையாக இருக்குங்க. இவங்கக்கிட்ட எளிதில் பேசி வெற்றி பெறுறது அப்படிங்கிறது கட்டாயம் முடியாது. முன்கோபம் மட்டும் எதிலுமே உணர்ச்சி வசப்படுத்த வச்சிடும் இவங்களை. அதுக்கப்புறம் யோசிக்காமல் தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க கோபம் வந்துச்சுன்னா. அதனாலேயே நிறைய இவங்க பேசுகிறப்ப கஷ்டமாக இருந்தாலும் கூட இது என்னடா திரும்ப திரும்ப முன்கோபம் இதெல்லாம் சொல்கிறேன்னு திரும்ப திரும்ப வருது அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படலாம். அது நீ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் வந்திருக்கும். இது எல்லாமே உங்களோட கோபத்தாலன்னு உங்களுக்கே புரியும். விருச்சிக ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் இருக்கிறதுனால ஞானிகளையும் மகான்களையும் நீங்கள் தரிசனம் செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்களது வாழ்க்கை மேன்மை அடையுங்க. மேலும் செவ்வாய்க்கு எதிர்குணங்களை கொண்ட அனுஷத்துக்கு அதிபதியான சனியும் கேட்டைக்கு அதிபதியான புதனும் வரதுனால நன்றாக சுபபோகங்களோட வாழும் போதே வாழ்க்கையின் நிலைமையை குறிக்க சிந்திப்பீங்க. காடுகளிலும் மலைப்பகுதியிலும் சுற்றி திரியும் சித்தர்கள் என்றாலும் இவங்களுக்கு மிகவும் பிடிக்குங்க. அப்படி ஜீவ சமாதி அமைந்திருக்கும் தலம் நீங்கள் வழிபாடு செய்வதற்கு உகந்ததாக இருக்கும். உங்களோட ராசியில் சந்திரன் நீச்சம் ஆவதனால தட்டுன்னு உங்களுக்கு புத்தி வேலை செய்யாமல் போயிடுங்க. அந்த மாதிரியான சமயத்தில் தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளே வந்திருக்கும். மேலும் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி சித்தர் தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதன் மூலம் உங்களது வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் முருகன் வழிபாடு செஞ்சாலே உங்களது வாழ்க்கையை தொழில் மீது உள்ள தடைகள் கண் திருஷ்டி கோளாறு குடும்பத்தில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுமே தீர்க்க நீங்கள் முருகன் வழிபாடு மேற்கொண்டால் ரொம்பவும் சிறப்பானதாக இருக்கும். மேலும் உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் முருகப்பெருமானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும்.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தா, இந்த மாதம் ஆன்மீகத்தின் மீது உங்களுக்கு ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். மன அமைதிக்காக அதிக முயற்சி எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. உங்களோட முன்னேற்றத்திற்காக பல வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் எல்லாமே விருத்தி அடைவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. வியாபாரம் சிறப்பாக இருக்கும். இதன் மூலம் லாபம் அதிகரித்து காணப்படும். எந்த ஒரு காரியத்தையுமே தொழில் விஷயமா இருந்தாலும் சரிங்க, குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் கரெக்டாக திட்டமிட்டு செயல்பாட்டுறீங்களா நல்ல பலன்கள் அடைய முடியுங்க. மேலும் வந்துட்டு உங்களது தொழிலில் உங்களது கூட்டாளிகளோட ஆதரவு உங்களுக்கு தேவைப்படுது. உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கனிவாக நடந்துக்கோங்க. உங்களது பணியாளர்களை வந்துட்டு திட்டாதீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்டையும் கனிவாக நடந்துக்கோங்க. இப்படி செய்கிறதன் மூலம் உங்களுக்கு தொழில் வகையில் வந்துட்டு சாதகமான பலன்கள் கிடைக்குங்க. மேலும் வந்துட்டு உங்களது நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பிரிந்து போன உறவினர்கள் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. கண்ணுக்கு தெரியாத மறைமுக எதிரி கூட உங்களை விட்டு விலகிடுவாங்க. மேலும் வந்துட்டு கோபம் கொள்றதை குறைச்சிடுங்க. உத்தியோகம் தொழில் எல்லாமே உங்கள் வேலைகளை நீங்கள் சரியாக திட்டமிட்டு புரிஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் பணிபுரியும்வங்களுக்கு எல்லாமே உங்கள் கூட வேலை செய்கிறவங்கள கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க. உங்களது வேலைகளை யாரை நம்பியும் ஒப்படைக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அவங்களோட வேலைகளை வாங்கி செய்யாமல் இருக்கிறதுமே நம்மளது ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா மற்றவங்க வேலையை வாங்கி செய்யும்போது ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட அதுக்கு பொறுப்பு நாம் ஏற்க வேண்டியதாக இருக்கும். நம்மளோட வேலையில் தவறு நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு நாம் தான் ஏற்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் உங்களது வேலையை சரியாக செஞ்சீங்கன்னா உங்களது அலுவலகத்திலேயே உங்களுக்கு மதிப்பு அப்படிங்கிறது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அமையுங்க. இந்த மாதம் உங்களது வேலையை திறம்பட செய்வதன் மூலம் பலன்கள் அதிகரித்து காணப்படும். தொடர்ந்து நாம் இந்த ஆடி மாதத்தில் எவ்வளவு சிறப்பான தினங்கள் வந்திருக்கு, இந்த சிறப்பான தினத்தில் நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகளை பின்பற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஆடி மாதம் பிறந்ததுமே தட்சிணாயனம் காலம் ஆரம்பிச்சிடுங்க. ஆடி முதல் மார்கழி வரைக்கும் இந்த காலம் நிலவும். அதாவது சூரிய பகவான் தெற்கு பக்கமாக வலம் வருதுல தான் இப்படி சொல்லுவாங்க. இந்த புண்ணிய காலகட்டத்தில் மக்கள் என்ன பண்ணலான்னா புனித நதிகளில் நீராடுவது ரொம்பவும் விசேஷமாக பார்க்கப்படும். ஆடி மாதத்தில் கணக்கு வச்சு தான் பண்டிகை அப்படிங்கிறதே தொடங்குங்க. ஆடி மாதம் முழுவதுமே கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன், அய்யனாரப்பன், கருப்பணசாமி, முனியப்பசாமி போன்ற தெய்வங்களுக்கு பூஜைகளும் திருவிழாக்களும் நடைபெறும். ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் 12 நாட்கள் அம்மனின் ஆடி தபசு திருவிழா கொண்டாடப்பட்டு வருது. ஆறு அப்படிங்கிறது மக்களோட ஜீவநாடியாக இருக்கிறதுனால ஆடி மாதம் புதுநீர் வர்றதை பல நூறு ஆண்டுகளாக நம்ம கொண்டாடிட்டு வர்றது மரபாக வச்சுருக்கோம். ஆடி மாதத்தில் சிவனோட சக்தியை விட பார்வதி தாயாரின் சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஐதீகம் சொல்லுது. இதனாலே ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் சிறப்பான வழிபாடுகள் எல்லாமே நடக்கிறதா சொல்லப்படுது. கேரளாவில் இந்த ஆடி மாதத்தை ராமாயண மாதமாக கொண்டாடிட்டு வராங்க. கட்டாயம் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்மளோட மறைந்த முன்னோர்களுக்கு பிதிர்க்கடமைகளை செய்கிறதன் மூலம் ஆண்டு முழுக்கவுமே பித்திருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்க முடியுங்க. அடுத்து ஆடி பௌர்ணமியில் நாம் வந்துட்டு ஹயக்ரீவர் அவதாரம் நிகழ்ந்துச்சு இல்லையா, இதனால் ஆடி பௌர்ணமி தினத்தில் வந்துட்டு வைணவ தலங்கள்லாம் ரொம்பவும் சிறப்பான வழிபாடு நடக்கும். அம்மன் கோவில்களுமே வெகு விமர்சையாக கோலாகலமாக திருவிழாக்கள் நடைபெறும். ஆடி மாதம் வரும் சுக்லா தசமியில் திக் தேவதா விரதம் இருப்பாங்க. இந்த விரதம் இருக்கிறதன் மூலம் நம்ம நினச்ச காரியம் விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து ஆடி மாதம் கிராம தேவதை கோவில்கள்லாம் திறக்காத கோவில்களோடு திறக்கப்பட்டு பூஜைகள் நடக்கப்படும். ஆடி செவ்வாய்க்கிழமையில் கோவிலில் எலுமிச்சை பழ விளக்கு ஏற்றி நம்ம வழிபாடு செய்கிறது கூடுதல் பலன் கிடைக்க உதவுங்க. எலுமிச்சை பழ விளக்கை ஒருபோதும் வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாதுங்க. ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி திருநாளில் தொடங்கிய கார்த்திகை மாதம் வரைக்குமே துவாதசி நாள் வரைக்கும் பெண்கள் துளசி பூஜை செய்வாங்க. இந்த பூஜை செய்யறதன் மூலம் நினைத்த காரியங்களும் நம்மளோட வீட்டில் சகல செல்வங்களும் குவிவதற்கு உறுதுணையாக இருக்கும். ஆடிப்பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் ரொம்பவும் விமர்சையாக நடக்குங்க. அப்போ பெருமாள் மண்டபத்தில் எழுந்தருளி காட்சி தருவார் மக்களுக்கு. ஆடி மாதம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் காமாட்சி தாயாரை வணங்கி வந்தால் திருமண தடை விலகி சுபம் உண்டாகுங்க. ஆடி மாதம் முழுக்கவே மீனாட்சி தாயாரை வழிபட்டு வருவதன் மூலம் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும். ஆடி மாதம் முத்துமாரியம்மனை மனமுருக வேண்டி வழிபாடு செய்வதன் மூலம் திருஷ்டிகள் விலகும். ஆடி மாதம் சுக்லா துவாதசியில் மகாவிஷ்ணுவை நினைச்சு விரதம் இருந்தால் செல்வ நிலை மேலோங்கும். ஆடி மாதம் சுக்லாபட்ச ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும்.
இருக்கும். ஆடி மாதம் வந்துட்டு இவ்வளவு சிறப்பான தினங்கள் இருக்குது. ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாட்டுக்கு உரிய மாதமாகவே நம்ம பார்த்துட்டு வரோம். மேலும் வந்துட்டு இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.